ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப பிஸியாக போச்சுங்க. நிக்கிதா எக்ஸாம்ஸ் இருந்தது, அவங்க அப்பாவோட பர்த்டே இருந்தது. அந்த மாதிரி ஃபுல் பிஸி தான். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் பார்த்துட்ருக்க மாதிரி நான் கோயில் போயிட்டு விளக்கு போட்டேன் நான். ஸோ எப்பயும் வந்து வாரம் போடுவேன். அதனால் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிக்கிதா வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணணும்னு சொன்னான். சரி நீயே பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவள் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. கடைக்கு போயிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சிகம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் சாஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் எப்பயுமே வீட்டில் இருக்கும் சாஸ் எல்லாம். ஸோ காய்கறி எல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி எல்லாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு அரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இது எதுக்கு தோசைன்னா, எங்கள் மாமியார் வந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நூடுல்ஸை அவள் ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்காக நான் எல்லாமே கட் பண்ணி அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதான் இப்போல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு பசங்க பண்ணுறதா இருந்தாலும் பேரண்ட்ஸாக நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம கைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கிச்சன்லேயே இருக்கிறதால நிறைய டிப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை கற்றுக்க முடியும். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நிக்கிதாக்கு நான் நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அதை வச்சு அவள் வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து சூப்பராகவே வந்து எல்லாமே செய்வாள். எல்லாமேனா இந்த பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் இப்போ பாருங்க சூப்பராக பண்ணிட்டா. அந்த நூடுல்ஸை கூட அவள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்க டைமில் நான் மாடிக்கு போய் ரெகுலராக என்னோடய ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் அங்கே பிளான்ட்ஸை வந்து எப்பயுமே நான் பார்க்குற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வந்த உடனே அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தா. ஏன்னா எவ்ரி டைம் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுவான். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கொலைய விட்டுருவா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வாட்டி பர்ஃபெக்டாக இருந்தது. நான் ரசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கடைக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, செருப்பு ரொம்ப நாளாக வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கு டைமே இல்லை போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு 2 கடையில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாங்க வந்து செருப்பு கிடச்சிது. ஃபைனலாக அதுவும் வாங்கியாச்சு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் நான்வெஜ் செஞ்சுருவோங்க. வாரம் ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான்வெஜ். மோஸ்ட்லி அது வந்து சண்டேவாக தான் இருக்கும். அப்படி அந்த சண்டே ஸ்கிப் ஆச்சுன்னா வீட்டில் இருக்க வேற ஒரு நாள் செய்வோம். அதில் நான் ரொம்ப பர்டிகுலராக ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் செஞ்சு தருவேன். அன்றைக்கி அப்படி தான் வந்து மீன் குழம்பு வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சிட்டு இருந்தேன். அதுவும் பாருங்களேன், இந்த மண் சட்டியில் வந்து செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காகவே தனியாக வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம அந்த மண் சட்டியை வச்சு நம்ம மீன் குழம்பு செய்யும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பக்கம் சாதம்லாம் வெடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து சாதம் வெடிப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு சாதம்லாம் வெடிக்கவே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நல்லாவே வந்து சாதம் வெடிக்க கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து இந்த பொரியல் சொல்லுவோம் இல்லையா, அதை முட்டை பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசமும் செஞ்சாச்சு. இந்த மீன் குழம்பு வச்சா நைட்டில் வந்து முட்டை தோசை கேட்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டும் முட்டை தோசை போட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது அன்றைக்கி நிக்கிதாவோட கடைசி நாள் ஸ்கூலுங்க. எக்ஸாம் கூட கடைசி எக்ஸாம் தான் அன்றைக்கி காலையிலேயே அவள் போகும்போது கொஞ்சம் டல்லாக தான் போனால். நாங்கள் கோயில் போயிட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு தான் வந்தோம். போகும்போதே நான் கேட்டேன் ஏன் டல்லாக இருக்கேன்னு. அவள் எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுது. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஸ்கூல் முடிய போகுதுன்ற மாதிரி. நிக்கிதா வந்து 3 ஸ்கூல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா. என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு அவளுக்கு ஃபீலிங் இல்லைனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. ஒரே ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு இன்னும் கேட்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற பசங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் பர்சனலாக இது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு தெரியல. அவள் ஸ்கூல் முடிக்க போகிறா அப்படின்னு நம்ம சந்தோஷம்தான் படணும். பேரண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு வழியாக ஸ்கூல் முடியுதுடா சாமி அப்படின்னு. ஆனால் என்னமோ எனக்கு தெரியல, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே இருந்தது. எனக்கு சந்தோஷமும் பட முடியல,
ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அது. ஏன்னா அவளோட அந்த குழந்தை பருவம் வந்து முடிய போகுது அப்படின்றது, காலேஜ்ன்றது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதா இருந்தாலும் அதில் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் யாருக்குமே வந்து இருக்காது. ஸ்கூலில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கூலில் இருக்க அந்த ஹாப்பினஸ்ஸே வேறு தனி ஒரு ஃபீல் இல்லையா? அது வந்து லைஃப்பில் மறுபடியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காத மூமெண்ட்ஸ்னால் அது ஸ்கூல் டேஸ் மட்டும்தான். நம்ம லைஃப் எல்லாருக்குமே நடந்த ஒரு அழகான நாட்கள்னால் அது ஸ்கூல் டேஸ் தான். அவள் கடைசியாக அவளோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு இருக்காங்க. அவங்க கூடலாம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் இந்த வீடியோ எடுத்தேன். அவங்கெல்லாம் சும்மா வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் வச்சு. ஸோ அவள் வந்து கடைசியாக வந்து அவங்க அப்பா ஸ்கூலுக்கே வரமாட்டார் ஜென்ரலாக. ஆனால் அன்றைக்கி வர சொல்லியிருந்தேன் நான். அவரை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் அவளை வந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. என்னோடய ஹார்ட்டே வந்து அப்படியே என்னமோ நான் ஸ்கூலில் விட்டுட்டு முடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முதல்ல நிக்கிதாவை வந்து சின்ன குழந்தையா ப்ரீகேஜியில் பாருங்கள், அதுதான் நான் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அவள் கையை பிடிச்சிட்டு ஸ்கூலில் போய் விட்ட நாட்கள் போய் இப்போ தோள் மேலே கை போட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த டே அப்படியே முடிஞ்சுது. பட் இதை வந்து மறக்கிறதுக்கு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பசங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க பேரண்ட்ஸும் நானும் எல்லாருமே சேர்ந்து பசங்களை மட்டும் கொஞ்சம் ஃபீனிக்ஸ் மால் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பசங்க சும்மா அந்த புக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நாளாக இவங்க போட்டுட்ருக்க பிளானுங்க இது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளுக்காக வந்து நான் போயிருந்தேன். எனக்கு முடியவே இல்லை. நான் வந்து ஒரு இடத்துல உக்காந்தாச்சு, அவங்களும் பசங்களும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் நிக்கிதாவும் நானும் அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அவளும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறது அவங்க எடுக்க போகிறது இல்லை, அவங்களாம் ஒன்று எடுத்தால் தான் உண்டு. ஆனால் எல்லா பர்த்டேவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து போகும். பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஒன்று ரெண்டு தான் சேஞ்சஸ் அப்படி வந்து நடக்கும். அதே கேக் கட்டிங், அதே ட்ரெஸ் பர்ச்சேசிங் இப்படி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா? என்ன நடக்க போகுது பெரிய சேஞ்சஸ்ஸு? இந்த ஒரு படம் இருக்குது இல்லையா, யாராவது நாகார்ஜுன, அது அப்புறம் கார்த்தி நடித்த அந்த தோழா படம் தானே அது வந்து இருக்கும்ல, என்ன அதே சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே சர்ப்ரைஸ் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி அதே கேக்கு வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவரும் வந்து ஓ வா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஷாக் ஆவார். இதெல்லாம் வந்து வருஷம் நடக்கிறது தாங்க. ஒரே ஃபன்னு தான் போங்க. எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுசாக என்னங்க சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற அளவுக்குன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சிம்பிளாக இருக்க பட்ஜெட்டில் இப்படி தான் பண்ண முடியும். வீட்டில் கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயில் போயிட்டோம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப வருஷம் கழித்து நான் போனேங்க அந்த கோயிலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். சூப்பராக இருப்பார் கிருஷ்ணர். இந்த மாடு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது நம்ம ஊர் மாடே இல்லை, பசு மாடு. இது வந்து நார்த் சைட்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பசு மாடு. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி ரொம்ப பெரிய மாடு இது. அப்புறம் அந்த கோயிலில் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து நான் போனேன் இந்த கோயிலுக்கு. எனக்கு அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னங்க ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அப்படி தான் டின்னருக்கு வெளியில் போயிட்டு அன்றைக்கி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து நிறையா வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சாப்பிட்டதுனால அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. வெறும் நூடுல்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரைஸ் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணேன், இந்த வீக் ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.